ஓம் குருவே சரணம். ஓம் கிரீம் க்ளீம் ஸ்ரீம் சிவாய பிரமணே நமக. வீரபிரமேந்திர ஐயா தன் தாய்க்கு பிண்ட உற்பத்தி பற்றி விளக்கமளித்தார். பின்னர் கருவின் வளர்ச்சி நிலைகளை பற்றி கூறுகின்றார். சுவாமி தனது அன்னையிடம், தாயே, பிண்ட உற்பத்திக்கு முன்னர் தம்பதியினர் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை கூறினேன். இப்போது உற்பத்தி செய்யப்பட்ட கரு வளரும் நிலைகளையும் கூறுகின்றேன். கருவில் விழுந்த சுகிலம் முதல் 5 நாட்களுக்கு நீர் குமிழின் வடிவில் காணப்படும். 10 நாட்களில் அவ்வடிவம் முட்டை போன்ற தோற்றத்தை பெறும். 1 மாத காலத்தில் அது மேலும் இறுகி உறுதியான ஓட்டின் நிலையை பெறும். அப்போதுதான் முதலாக தலைப்பகுதி வெளிப்படும் தருணமாகும். தலைப்பகுதி உருவாகி 2வது மாதத்தில் கைகளும் கால்களும் உருவாகும். 3வது மாதத்தில் வயிற்று பகுதி தெரிய வரும். 4வது மாதத்தில் உடலின் மற்ற பாகங்களின் தோற்றம் வெளிப்படும். 5வது மாதத்தில் பாதங்கள் உருவாகும். 6வது மாதத்தில் மட்டுமே நவதுவாரங்கள் என்று சொல்லப்படும் கண்கள், காதுகள், மூக்கு மற்றும் இரகசிய பாகங்களின் துளைகளும் உயிர் பெறும். உடம்பின் அனைத்து பாகங்களும் வெளிப்பட்ட பின்னர் 7வது மாதத்தில் ஆத்மா கருவில் நுழைந்து நிலை பெறும். ஆத்மாவானது உடலில் நுழைந்தவுடன் அதனால் வெளிப்படும் வெப்பத்தை கருவால் தாங்க இயலாது. ஆகையால் இறைவன் 7வது மாதத்தில் கருவில் ஆத்மா நுழைந்தவுடன் அதன் வெப்பத்தை தாங்குவதற்காக ஒரு பாதுகாப்பு வளையத்தை கொண்டு கருவை மூடி உயிருடன் சேர்ந்த உடலை பாதுகாக்கிறார். 8வது மாதம் முடிந்து 9வது மாதத்தில் கருவில் நுழைந்த ஆத்மா தனது கடந்த கால கர்ம வினையால் இப்பிறவில் மீண்டும் உயிர் பெறுவதை உணர்ந்து கொள்ளும். அப்போதுதான் ஆத்மா வேதனையில் துடித்துடிக்கும். தனது கடந்த கால வினைகளின் காரணமாக மீண்டும் கருவில் நுழைந்து பிறக்க நேர்ந்து விட்டதே, ஐயகோ, இதிலிருந்து நான் எப்படி மீண்டு வருவேன் என்று அணுவணுவாய் துடிக்கும். அக்காலத்தில்தான் அக்கருவை சுமந்திருக்கும் தாயும் வலியால் மிகவும் வேதனை அடைவார். அதை கவனிக்கும் ஆத்மா தான் செய்த வினை பயனால் தான் மீண்டும் இரத்தமும் சிறு நீரும் மலமும் என்னை இப்போது சூழ்ந்து கொண்டு வதைக்கின்றன. என்னால் என்னை சுமப்பவளும் வேதனை அனுபவிக்கின்றாள். ஹே பரமாத்மா, நான் பிறக்க இருக்கும் இப்பிறவியிலாவது நற்குணங்களுடன் பெற்றோருக்கும் இச்சமுதாயத்திற்கும் ஒரு நல்ல குழந்தையாக இருக்க வேண்டும். தய கூர்ந்த இந்த ஜென்மத்தில் நான் எப்பாவ செயலும் ஈடுபடாதவாறு என்னை காத்து ரட்சிப்பாயாக என்று வேதனையில் வருந்தி இறைவனிடம் மன்றாடி வேண்டிக் கொள்ளும். 9 மாதங்கள் கடந்த பிரசவத்திற்கு சில நாட்கள் இருக்கும் சமயத்தில் கொடூர இதயம் கொண்ட பெண்களின் மனநிலை கூட கருவில் இருக்கும் ஆத்மாவின் வேண்டுதலால் அன்பும் கருணையும் கொண்டவர்களாக மாறிவிடுவார்கள். ஆனால் அக்கரு குழந்தை வடிவில் இவ்வுலகை காணும் நேரத்தில் அதுவரை பெற்ற ஞானம் அனைத்தையும் இழந்து பூர்வ ஜென்ம அறிவையும் இழந்து மாயா என்ற இரும்பு திரையால் சூழப்பட்டு அறியாமை என்னும் இருளில் மூழ்கி விடுகின்றது. அச்சமயத்தில் அக்காரணத்தினால் தான் கருப்பையிலிருந்து வெளியேறியவுடன் குழந்தைகள் வீறிட்டு கதறி அழைக்கின்றது. ஐயகோ, இதுவரை நான் பெற்ற ஞானத்தை இழந்து இவ்வுலகின் பந்த பாசங்களினால் கட்டுண்டு மீண்டும் நரக வாழ்க்கையை வாழப்போகிறேன் என்று தன்னைத்தானே நொந்து கொண்டு பரிதாபமாக அழத் துவங்கும். இக்காட்சி பார்த்தவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள இயலாமல் தன் குழந்தை உயிருடன் இருக்கின்றது, அதன் அழுகையின் மூலம் இந்த உண்மையை புரிந்து கொண்டோம் என்று ஆனந்தமாக அனைவருக்கும் சுவை மிகுந்த உணவு பண்டங்கள் அளித்து ஆடி பாடி கொண்டாடுகிறார்கள். அவ்வாறு ஞானத்தை மறந்த குழந்தையிடம் பூர்வ ஜென்ம நல்வினை இருக்குமானால் தான் வளர்ந்து வயதான நிலையை அடைவதற்கு முன்னர்
என்றாவது ஒரு நாள் ஒரு குருவின் கருணையால் முன்னர் இழந்த ஞானத்தை திரும்ப பெற்று மீண்டும் பிரபாத வரத்தை பெறுவான். பெற்றோர்கள் தமது குழந்தைகள் கருவில் உருவாகும் தருணத்தில் தர்ம நெறிகளை கடைபிடித்து பக்தி மார்க்கத்தின் வழி நின்று நற்சிந்தனைகளுடன் மேற்கூறிய விதிமுறைகளையும் அனுசரிக்க வேண்டும். அவ்வகையில் பிறக்கும் குழந்தைகளால் வருங்காலத்தில் நம் தலைமுறையினர் அனைவராலும் போற்றப்படுவார்கள். இவ்வாறான விதிமுறைகளை கடைபிடித்து பண்பில் சிறந்த குழந்தைகளை சமூகத்திற்கு தரும் பெற்றோர்களும் இறைவனாலும் குருமார்களாகவும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள். அடுத்த பகுதி.